கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் போதிக்கிறது என்ன? அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லி இருக்கு? எல்லாம் மூணுலயுமே அன்பு, கருணை, பண்பு, மனிதநேயத்துக்கு தான் எனக்கு அவார்டு கொடுத்து. நான் சிறந்த நடிகனுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொன்னார்? நீ களைப்பாக இருந்திருந்தா தான் என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இளைப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலது கை கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுகுணமா அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மக்களே நன்றாக நீங்களாம் சிந்தி, நீங்க எல்லாம் உதவி பண்ணணும். நல்லா கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் போதிக்கிறது என்ன? அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லி இருக்கு? எல்லாம் மூணுலயுமே அன்பு, கருணை, பண்பு, மனிதநேயத்துக்கு தான் எனக்கு அவார்டு கொடுத்து. நான் சிறந்த நடிகனுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொன்னார்? நீ களைப்பாக இருந்திருந்தா தான் என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இளைப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலது கை கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுகுணமா அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மக்களே நன்றாக நீங்களாம் சிந்தி, நீங்க எல்லாம் உதவி பண்ணணும். நல்லா இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.